பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தியின் வழியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை புது பலத்தினால் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அருமையான சாட்சியம் கூட உங்களை உற்சாகப்படுத்தும் விதத்துல இந்த செய்தியில நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாம் செய்திக்குள்ளே கடந்து போகலாம். எப்போது நம்முடைய வாழ்க்கை நாம நினைக்கிற மாதிரி போயிடும் அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது. ஒரு சில பேருக்கு நல்ல வேலை வருமானம் இருக்கும், நல்ல உடல்நலம் இருக்கும், நல்ல சந்தோஷமான குடும்பம்னு சொல்லி போயிட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு திடீர்னு வேலை போயிடும், வருமானம் இருக்காது, எதிர்பாராத நோய் வரலாம், குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம், பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நாம் சந்தோஷமாக இருக்கும்போது எந்த அளவிற்கு தேவனை நம்பினமோ அதை விட அதிகமாக நம்முடைய துன்ப நேரத்துல நாம் தேவனை நம்ப வேண்டும். அதுதான் அந்த மோசமான காலகட்டத்தை கடப்பதற்கு, அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நமக்கு உதவி செய்யும். நீங்க நினைக்கலாம், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அச்சுறுத்துகின்ற விதத்தில் இருக்கும்போது நான் எப்படி தேவனை நம்ப முடியும், என்னால முடியல அப்படின்னு சொல்லி. ஆனால் தாவீதை பாருங்கள், சங்கீதம் 56 அதிகாரம் 3 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஆமா, நாம் எப்போது பயப்படுகிறோமோ அப்போதுதான் நாம் அதிகமாக தேவனை நம்ப வேண்டும். நம்முடைய மோசமான சூழ்நிலையில் தான் தேவன் மீது அதிகமான நம்பிக்கை வைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா எப்போது தாவீது இந்த சங்கீதத்தை பாடினான் என்று? 1 சாமுவேல் 21 அதிகாரம் 10 15 வரையிலான வசனங்களில் நடக்கக்கூடிய சம்பவத்தின் போதுதான். அந்த நேரத்துல காத்தூரில் பெலிஸ்தர்களுடைய ராஜாவாகிய ஆகீசின் இடத்துல தாவீது சிக்கி கொண்டான். அன்றைக்கு தாவீதினுடைய உயிர் போயிருக்கும், அவனை வெட்டி போட்டு இருப்பார்கள். காரணம், காத்தூர் என்பது தாவீது கொன்று போட்ட கோலியாத்தினுடைய சொந்த ஊர். அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் தாவீதை பழிவாங்கும்படியாய் காத்து கொண்டிருந்தார்கள். அதனாலதான் தாவீது பயந்து போய் தன்னுடைய உயிருக்கு பயந்து அவர்களுக்கு முன்பதாக கதவை கீறிக்கிட்டு வாயில நுர தள்ளி ஒரு பைத்தியக்காரனை போல நடித்து கொண்டிருக்கும் பொழுது எழுந்த சங்கீதம் தான் இந்த 56 அதிகாரம். உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தன்னை யாராவது வெட்டி போட்டு விடுவார்களா, தான் மரித்து போவேனோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கின்ற வேளையில தான் தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். கர்த்தரும் விடுவித்தார். அது மாத்திரமல்ல, அதே ஆகீஸ் ராஜா பின்னாளில் தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரிக்கும்படியாய் செய்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உயிர் போகக்கூடிய நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார். அவரை நம்புங்கள். யாரும் விடுவிக்க கூடாத இடத்துல நீங்கள் தனிமையில சிக்கி இருந்தாலும், ஒருவேளை அது உங்களுடைய மரண படுக்கையா இருக்கலாம், அல்லது மிகுந்த நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்கலாம். இருந்த போது கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களை காக்கும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தாவீதை போல நாம் ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆனால் நம்மில் எத்தனை பேர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம்? கூப்பிட்டோம், ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கிற மனசலிப்பு, நமக்கு அவிசுவாசம், அலட்சியம். ஆகவேதான் கர்த்தர் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல 43 அதிகாரம் 22 வசனத்துல இப்படி சொல்லுகிறார், ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனசலித்து போனாய். மனசலிப்பு. எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் வந்து காப்பாற்ற போகிறார் என்கிற எண்ணம். ஆகவே ஜெபம் செய்வதை விட்டுட்டோம், தேவனை நோக்கி கூப்பிடுவதை நிறுத்தி கொண்டோம். ஆகவே இன்னும் விடுதலை அடையாமல் இருக்கின்றோம். இன்னைக்கு பிரியமானவர்கள், உங்களுடைய மோசமான நேரத்துல உங்களுடைய காரியங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் இருக்கின்ற இடத்துல கர்த்தர் வந்து உங்களை விடுவிப்பார். நீங்கள் இருக்கின்ற அறைக்குள்ளே தேவன் பிரவேசித்து உங்களை விடுவிப்பார். எங்களுடைய ஊழியத்துல பல வருஷங்களுக்கு முன்பதாக நாங்கள் நடத்தக்கூடிய மாதாந்திர கூட்டத்திற்கு, அதற்குண்டான ஹாலுக்கு சரியான நேரத்துல எங்களால பணம் கட்ட முடியல. காரணம், அந்த வேலையில எனக்கு சேலரி எல்லாம் லேட்டா வந்துட்டு இருந்தது. அப்போதுதான் ஒரு தகவல் எனக்கு வந்துச்சு, பிரதர் இந்த மாசம் நாம பிரேயர் மீட்டிங் நடத்த முடியாது, காரணம் நாம பிரேயர் மீட்டிங் நடத்தக்கூடிய ஹாலை வேறொரு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி. என்ன செய்யறதுன்னு தெரியாம உடனடியாக கையில பணம் இல்லாம அந்த ஹாலினுடைய இன்சார்ஜ் சந்திக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அவர் என்னை பார்த்த உடனே சொல்லிட்டாரு, பிரதர்
கையில பணம் இருந்தா உடனே கட்டுங்க, இல்லைனாக்கா போயிடுங்க. ஒவ்வொரு மாசமும் இப்படியே பண்ணிட்டு இருக்க முடியாது. யார் முன்கூட்டியே பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நாங்க ஹாலை கொடுப்போம் சொல்லி கராரா சொல்லிட்டாரு. என்ன செய்யறதுன்னு தெரியாம கையை பிசைக்கிட்டு அவருக்கு முன்னாடி அப்படியே நின்றுட்டு இருந்து மனசுல எசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தேன். வருஷம் முழுக்க நடக்கக்கூடிய மீட்டிங், பணம் கட்டலன்றது விசுவாசிகளுக்கு தெரியாது. எல்லோரும் அந்த நாளில் வந்து விடுவார்கள். எவ்வளவு பெரிய ஏமாற்றம்! நாங்க அந்த ஹாலுக்குள்ள கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும். நான் அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது அந்த ரூம்குள்ள ஒரு சகோதரி அந்த ஹாலினுடைய இன்சார்ஜை பார்க்கறதுக்காக வந்தவங்க இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, பிரதர் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லி. நான் இவ்வளவு பணம் வேணும் சிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அந்த இன்சார்ஜை பார்த்து சொன்னாங்க, நான் செக் கொடுக்குறேன் இந்த அமௌண்ட்டுக்காக, அவருக்கு ஹாலை புக் பண்ணுங்க, இந்த ப்ரேயர் மீட்டிங் நடக்கணும், தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உடனடியாக அவர்கள் அந்த பணத்தை ஒரு செக் போட்டு கொடுத்தாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க! வெறும் கையோடு கூட நான் அந்த அறையில என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாம நின்றுட்டு இருக்கும் போது ஆண்டவர் எனக்கு முன்பதாகவே ஒரு நபரை அந்த ரூம்ல உட்கார வச்சிருந்தார் செக் போட்டு கொடுக்கறதுக்காக. ஆகவேதான் சொல்லுகிறேன், தேவன் அற்புதங்களை செய்கிறவர். நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது அவர் எப்படி எந்த நேரத்துல எங்க வந்து உதவி செய்வார் என்று. உடைய மோசமான நேரத்துல நீங்கள் ஆபத்துல சிக்கி இருக்கும் போது தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல நீங்க ஆண்டவரை முழுமையாக நம்பலாம், அவர் கைவிடவே மாட்டார். ஆகவேதான் சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமானவர். ஆபத்துன்னு வந்துட்டாக்கா அவரை போல ஒரு துணை இந்த உலகத்துல நமக்கு கிடையவே கிடையாது. ஓசியா 12:6 சொல்லுகிறது, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டே இரு. ஆபத்து காலத்தில் மாத்திரம் கிடையாது, தேவனை ஒவ்வொரு நாளும் நாம இடைவிடாமல் நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் மீது நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக, இயேசுவின் மீது நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம், யார் அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் என்ன செய்வாராம்? நீதிமொழிகள் 29:25 இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். யாரை எட்ட முடியாத உயரத்துல தூக்கின்னு போய் உங்களை வைத்து விடுவார். ஆகவே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. சங்கீதம் 34:17 சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீங்க கூப்பிட்டாக்கா கர்த்தர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார், எல்லா உபத்திரவத்தில் இருந்து உங்களை விடுவிப்பார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க கண்ணீரின் பாதையில சென்று கொண்டிருந்தால் என்னோடு கூட சேர்ந்து இயேசு ஆண்டவரை கூப்பிடுங்கள். அப்பா, நான் கஷ்டத்துல மாட்டிட்டு இருக்கிறேன்பா, எனக்கு வேலை போயிடுச்சுப்பா, வருமானம் இல்லம்பா, நான் கடன் கஷ்டத்துல இருக்கிறேன்பா, எனக்கு எதிர்பாராத நோய் வந்துடுச்சுப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா, உயிர் போயிடும் போல இருக்குப்பா, என் குடும்பத்துல சமாதானம் இல்லை டாடி, என்னை தயவு செய்து வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி அவரை நோக்கி இருக்கின்ற இடத்துல கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ இருக்கின்ற அறையிலே தேவன் பிரவேசிக்கிறார். நீ படுத்திருக்கக்கூடிய படுக்கை அருகிலே கர்த்தர் வருகிறார். நீ இருக்கக்கூடிய மருத்துவமனையில கர்த்தர் இறங்குகிறார். உன்னுடைய வியாபார ஸ்தலத்துல வேலையில கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. உன்னை விடுவிக்கிறதுக்காக கர்த்தர் வருவார், உன்னை காப்பாற்றுவார், உன் கண்ணீரை துடைப்பார். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையாக இருக்கட்டும், யாரும் விடுவிக்க கூடாத ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், ஆனால் தேவனால் எல்லாம் கூட நிச்சயமாகவே அவர் பெரிய காரியம் உங்களுக்கு செய்வார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே. ஆகவே இன்றைக்கு அவரை நோக்கி தொடர்ந்து கூப்பிடுங்க. அப்பா வாங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை விடுவீங்கப்பா, என் கஷ்டத்துல இருந்து என்னை காப்பாத்துங்கப்பான்னு சொல்லுங்க. அற்புதங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.